ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 38 இன்ச்சில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 3 ப்ளவுஸு ஒரே அடியாக நான் போட்டிருக்கிறேன். 3 நம்ம ஒரே அளவாட்டு கரெக்டாக 3 அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம 3 ஒரே அளவாக நம்ம போட்டுட்டோம். பாருங்கள், ஓப்பன் பக்கம் ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன், ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பேக் பார்ட் தான் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக திருப்பி லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம திருப்பி எடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியதுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சு வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த மார்க்கிங்லேருந்து நம்ம வந்து ஒரு 15 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு வந்து நான் 15 இன்ச்சு வச்சுருக்கிறேன் ப்ளவுஸுக்கு. ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ரெடி அளவு 15 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த 38 இன்ச்சுக்கு வந்து கழுத்தகலை வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெடி அளவுலேருந்து இந்த மாதிரி ஒரு 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா அந்த 13.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 8 இன்ச்சில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். அது நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக நம்ம ரெடி அளவு கிடச்சிடும். இப்போ வந்து பேக் நெக் வந்து நான் 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட வண்ணம் வந்து 38 இன்ச்சு. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச்சு வரும். அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எங்கெல்லாம் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோமோ அதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து 1.25 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி இந்த முக்கில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துவாங்க. அப்போ அந்த வளைவு உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இது பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த லைனை போட்டுட்டு இந்த மாதிரி வளைச்சி வரையும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து கழுத்தையும் நம்ம அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நெக்கு போட்டிருக்கீங்களோ அந்த நெக்கு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து டாட்டு பிடிப்போம் பாருங்கள். அதுக்காக நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா தையலுக்காக இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு பிடிச்சி தைப்போம் பாருங்கள். அதை வந்து இந்த 2 பக்கத்துலேயும் 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பேக் பார்ட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பேக் வந்து ஃபோல்டிங் திருப்பி தைப்போம் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து உடம்பு வண்ணம் பிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க துணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம் பாருங்கள். பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
மாதிரி துணியை ஒரே அளவாக போட்டுக்கலாம். 3 துணியை போட்டதுக்கப்புறமா நம்ம பேக்கில் நம்ம கட் பண்ண பாருங்கள், அந்த துணியை வந்து இதுக்கு மேலே அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுட்டு நம்ம அது எந்த அளவில் இருக்குதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச்சு, அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம அந்த பேக் பார்ட் எடுக்க பாருங்கள், அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக வர மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து குளிச்சு வரைவோம் பாருங்கள், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம், அதுக்காக இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஸ்கேல் போட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் அதே நம்ம வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 13.5 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு அதை லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மெயின் டாட்டுக்காக. இது வந்து நம்ம வந்து பாடி உடம்பு அளவு நமக்கு எப்படி இருக்கோ அந்த 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 அளவில் இது வந்து மாறுபடும். இப்போ வந்து இதுலேருந்து 2 இன்ச்சு, அந்த பக்கத்தில் 2 இன்ச்சு, அதையும் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். சிலவங்களுக்கு வந்து 4.25 4.5 அந்த மாதிரி கூட இருக்கும். இது வந்து நான் வந்து 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணணும். நம்ம எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்காக
நான் 3 துணியும் இதே மாதிரி ஒரே அளவில் நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமா பாருங்கள், கிராஸாக பீஸ் இருந்தால் அதை இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இது நமக்கு கரெக்டாக, நமக்கு உடம்பு வண்ணம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எப்படியே போட்டு கட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச் அளவில் நம்ம வந்து பீஸை ஜாயின் பண்ணி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு 1.5 இன்ச் அளவில் பீஸ் வச்ச மாதிரி நம்ம பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் எடுத்து அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். அதில் நம்ம அப்படியே வச்சோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நமக்கு கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு இன்ச்சு போல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங்க்காக. அதுக்கப்புறமா ஸ்லீவ் நீளம் வந்து ஒரு 4 இன்ச்சு, ரெடி அளவு வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வண்ணம் வந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச்சு நம்ம பாடி அளவில் நம்ம 2 இன்ச்சு விட்டோம் பாருங்கள், அதே அளவு நம்ம இதுலேயும் விட்டுக்கலாம். விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கேப் வந்து ஒரு 3.25 இன்ச்சு கேப் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு அந்த 2 இன்ச்சுலேருந்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். வரைஞ்சது எல்லாத்தையும் இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பெல்ட் பட்டி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி துணியை போட்டுக்கலாம். ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுட்டு நான் வந்து நீளம் வந்து ஒரு 5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருந்தோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வண்ணம் வந்து ஒரு 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைய வரைஞ்சி எடுத்துக்கலாம். வளைய வரைஞ்சிட்டு நம்ம இப்போ வந்து பெல்ட் பட்டியை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பெல்ட் பட்டியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து இதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தை நம்ம இந்த லைனிங் அதுக்கு மேலே போட்டு நம்ம மெயின் கிளாத்லேயும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் லைனிங்கை, அதை தூக்கி இதுக்கு மேலே வச்சு நம்ம இப்போ மெயின் கிளாத்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த அளவில் போட்டுட்டு நமக்கு ஸ்லீவுக்கு பெல்ட்டு பட்டிக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து துணி எனக்கு பத்தையில் நம்ம 4 ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு எந்த அளவு இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துட்டு 2 பக்கத்துலேயும் நம்ம ஜாயிண்ட்டு நம்ம ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணிவிட்டு இனி வந்து பெல்ட்டு பட்டி கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பெல்ட்டு பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் 2 இருக்குது பாருங்கள், அதையும் கூட நம்ம வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.